வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரே பேஸை வச்சுட்டு ஸ்மைலி பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா சீஸி பொட்டேட்டோ பால்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியோட மோட்டிவேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைங்க தான். ஒருத்தருக்கு ஸ்மைலி பொட்டேட்டோஸ் தேவைப்பட்டது, இன்னொருத்தருக்கு சீஸியாக பொட்டேட்டோ பால்ஸ் தேவைப்பட்டது. ஸோ ஒரே பேஸை வச்சு ரெண்டு பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் பிடிக்காது, அவங்க சீஸ் வைக்காமல் நார்மலாக பொட்டேட்டோ பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து கூட சாப்பிட்லாம். முதல்ல நம்ம இந்த பொட்டேட்டோ பேஸை ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தண்ணி இறங்கிடும், மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். கட்டியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். குக் ஆனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மேஷர் இல்லைன்னா துருவறதுல உருளைக்கிழங்கை நல்லா துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக கட்டி உருண்டைகள் இல்லாதபடி ரொம்ப க்ளீனாக ஸ்மூத்தாக வந்துடும். கட்டி உருண்டைலாம் இல்லாமல் ரொம்ப ஃபைனாக இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் உங்களால் சில்கி அண்ட் ஸ்மூத்தாக மேஷ் பண்ண முடியும். மேஷ் பண்ண இந்த மிக்சரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் இல்லைனா ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இல்லைனா நீங்கள் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோவில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ப்ரெட்டை தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் இந்த பொட்டேட்டோவில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு இதை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்கள் பொட்டேட்டோஸ் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் ஆகிருந்ததுன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். சில்கி டெக்ஸ்சரை நீங்கள் பிசையும் போதே ஃபீல் பண்ணலாம். அப்படியே பிசைஞ்சதுக்கப்புறம் உருண்டு திரண்டு ஒன்று சேர்ந்து பூரி மாவு பதத்துக்கு வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி பேஸ் டோ ரெடி. இதை வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான டிஷ் பண்ணலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையுமே ஸ்மூத் பால்ஸாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை 2 பங்காக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதி பார்த்திங்கன்னா ஸ்மைலி பொட்டேட்டோஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு பாதி பார்த்திங்கன்னா சீஸி பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேஸை வச்சு நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் பண்ணலாம், பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம ஸ்மைலி பொட்டேட்டோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மைலி பொட்டேட்டோஸ் பார்க்கும் போதே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஸ்மைலி பொட்டேட்டோ எதில் பண்ண போகிறீங்களோ அந்த பேஸில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உருண்டைகளை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுலேயுமே எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் எண்ணெயை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் பேப்பரில் இந்த வேலையை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு போர்டு மேலே வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் தடவின தட்டை வச்சுட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்குலர் மூடி ஏதாவது வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மிக்சரை தனியாக எடுத்துகிட்டு அடுத்த பாலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபேஸோட சர்க்குலர் ஷேப் ரெடி ஆகிடுது. அடுத்ததான் இந்த ஃபேஸில் கண் வாய் வச்சுக்கலாம். கண் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவு ஸ்ட்ராக்குள்ளே போயிடும். உங்களுக்கு அழகாக 2 ஹோல்ஸ் கண் மாதிரி வந்துடும். வாய்க்காக நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் போயிட்டு வரதுனால உங்களுக்கு 2 சைடுமே அழகாக ஈவனாக குக் ஆகும். உங்களால் கையில் எடுக்க முடியலன்னா ஒரு கத்தி அப்படியே அடியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே நீங்கள் ஸ்மைலீஸாக ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்மைலீஸ் பண்ணி ஒரு பட்டர் ஷீட் நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலியாக போட்டுருங்க. ஒரு ஸ்மைலி லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்மைலியை உள்ளே போடுங்க. 2 பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டனாக ஆற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோல்டன் கலர் வந்தோடனே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. மேயோ இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஷேப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஸ்மைலீஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம சீஸி பொட்டேட்டோ பால்ஸ் பண்ண போகிறோம். இதுவுமே பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பாலுக்கு நடுவில் கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டிப் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லரிக்காக மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தின் பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
ஸ்பூன் இல்லைனா விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் மிக்சர் கிடைக்கும். கட்டி உருண்டைகள் இருக்கக்கூடாது. இந்த மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் தின்னாக வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நம்ம பால்ஸில் ஒட்டுறதுக்காக தான் நம்ம ஸ்லரியில் டிப் பண்ணுறோம். மைதா மாவு ஸ்லரியை தவிர்த்து நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்குலர் பால் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஃபிங்கர் வச்சு குழி பண்ணிக்கோங்க. அந்த குழியில் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சதுக்கப்புறம் எல்லா எண்ட்ஸையும் நீங்கள் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அந்த சீஸ் நல்லா உள்ளே வச்சுட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் மூடிட்டு சர்க்குலர் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் பண்ணும்போது சீஸ் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆகி வரும். நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக சீஸ் எடுத்துகிட்டு இந்த பால்ஸ்குள்ளே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் குக் ஆகும். உள்ளே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சீஸ் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும், மெல்ட் ஆகி வெளியே வராது. அதனால தான் ரூம் டெம்பரேச்சர் சீஸ் யூஸ் பண்ணணும். எல்லா பால்ஸ்குள்ளேயுமே சீஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாலாக எடுத்துகிட்டு அந்த மைதா ஸ்லரியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஸ்லரியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளோட பாலை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட பால் ஈரமாக இருக்கிறதுனால பிரெட் க்ரம்ஸ் அதில் நல்லா ஒட்டிக்கும். எக்ஸஸ் பிரெட் க்ரம்மை நம்ம அப்படியே இந்த கையில் அந்த கையிலையும் மாற்றும் போது அது கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த பால்ஸ் ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு பாலாக ட்ராப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெள்ளை கலர் வந்துடும், உள்ளே சீஸ் மெல்ட் ஆகாது. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கோல்டனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே பிரிச்சிங்கன்னா சீஸ் மெல்ட்டாகி வெளியே வரும். இன்கேஸ் உங்களால் சூடாக சர்வ் பண்ண முடியலனா இன்னொரு தடவை நீங்கள் ஆயிலில் போட்டு செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வெளில நல்லா கரகரன்னு இருக்கும். உள்ளே உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். நடுவுலேருந்து நல்லா சீஸியாக ஸ்ட்ரெச்சியாக சீஸ் உங்களுக்கு வெளியில் வரும் ஊஸ் அவுட் ஆகி. இந்த மாதிரி வெளியில் சீஸே தெரியாமல் ஆனால் உடச்ச உடனே சீஸ் மெல்ட் அவுட் ஆகி வரும்போது கிட்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. சீஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பண்ணிட்டோம். 2த்தில் உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்ல ஜோன் கொட்டுற மழையில் சூடாக இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். என்ன கொஞ்சம் கேலரி ஜாஸ்தி தான், பட் எப்போவாவது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிற கிட்டி பார்ட்டிஸ்க்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடைகளில் வாங்கும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great weekend.